குதிரையை ஆயத்தம் பண்ண, ஒண்ணு அது போர் குதிரையா இருந்தா தான் குதிரையை ஆயத்தப்படுத்த முடியும் இல்லையா? ரெண்டாவது என்ன சொன்ன, கண்களுக்கு கலிக்கம் போடணும். மூணாவது வாய்க்கு பூட்டு போடணும் இல்லையா, வாய்க்கு கடிவாளம் போடணும். நாலாவது போர் குதிரை எப்படி ஆயத்தம் பண்ணுவாங்கன்னா, கால்கள்ல என்ன செய்வாங்க, பலன் பண்ணுவாங்க. அதனுடைய சாதாரண கால்ல ஓட முடியாது. அதனுடைய சாதாரண கால்ல ஓடுச்சுன்னா உடனே என்ன செய்யும், விழுந்துரும். அதுக்காக என்ன செய்வாங்க, கால்கள் என்ன செய்வாங்கன்னா அதை பழக்குவிப்பார்கள், அதை நல்லா ஓட வைப்பாங்க. ஓட வைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம காவல்துறை பாஷையில சொல்லும் போது லாடம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, லாடம் கட்டணும் அப்படின்னுவாங்க. லாடம் கட்டுறதுன்னா என்னது, காலில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய இரும்பு தகடை என்ன செய்வாங்க, பயங்கரமா அடிச்சு லாடம் கட்டுவாங்க. அதை அடிக்கும் போது குதிரைக்கு பயங்கரமா வலிக்கும், ஓடு கத்துமா, பயங்கரமான வலி வலிக்கும். யோசித்து பாருங்க, காலில் வச்சு ஆணி அடிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க, எவ்வளவு வலி வலிக்கும். அதுல போட்டு பட்டு பட்டுன்னு அடிப்பாங்க, அடிக்கும் போது பயங்கர வலிக்கும். ஆனா அது ஓடும் போது ஒரு சிறு வலி கூட இருக்காது. அல்லேலூயா. அது ஓடும் போது சின்ன வலி கூட இருக்காதா. எல்லா பாதையிலும் கல்லா இருந்தாலும் முள்ளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது அப்படியே வேகமா என்ன சரி பயங்கர வேகமா ஓடுமா. என கருமையானவர்களே, நீங்களும் நானும் யுத்த குதிரை என்று சொன்னால் நம்முடைய கால்களில் கடிவாளம் கட்டணும். எப்பேற்பட்ட பாதைகளா இருந்தாலும் அந்த பாதைகளை என்ன செய்ய, நொறுக்கிட்டு ஓட முடியும். காலில் பலன் இருக்கணுங்க, அப்பதான் யுத்த குதிரையே மாற முடியும். கொஞ்சம் தூரம், 1 கிலோமீட்டர் தூரம் ஓடிட்டு இதுக்கு மேல என்னால ஓட முடியாது சார் அப்படின்னு சொல்லி உட்காந்துருச்சுன்னா என்ன ஆகும்? 2 கிலோமீட்டர் ஓடிட்டு இதுக்கு முன்னாடி என்னால என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது மாஸ்டர் அப்படின்னு உட்காந்துருச்சுன்னா என்ன ஆகும்? மாஸ்டர் விடுவாரா? ஒட்டு பயங்கரமா டப்பு டப்புன்னு அடிப்பார். அடிச்சாலும் என்ன செய்யாது, ஓடாது. ஏன்னா அதுக்கு பலன் இருக்காது. நீங்க பல நேரத்துல பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுதான் நம்முடைய பலன். அந்த பலனை நம்ம பிடிச்சிட்டோம்னு சொன்னா அது எவ்வளவு தூரமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாதையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இக்கட்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அந்த பாதையை நம்ம வேகமா ஓட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. கால்களை பலப்படுத்தும் போது தான் யுத்த குதிரையை மாறணும்.